அரிசி ஊற வச்சுட்டேன். வரமிளகா கொழுக்கட்டைக்கு அரிசி அரைக்கேன். இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை வைக்க போகிறேன். பார்த்துக்குங்க, சரிதானே? இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு. இந்த பாருங்கள், கிரைண்டர்லாம் அரைக்கணும். சும்மா 1/4 கிலோ அரிசி தான். வரமிளகா கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, இவ்வளோ தான் உப்பு போடுறேன். கிரைண்டரில் தான் நைஸாக அரைச்சிடக்கூடாது. நைஸாகவும் இருக்கக்கூடாது, நம்ம குருணையாகவும் இருக்கக்கூடாது. ரவை மாதிரி கொஞ்சம் பக்குவத்தில் அரைக்கணும். அரைச்சிட்டு காமிக்கணும். இந்த மாவு அரைச்சிட்டோம். இப்போ இதை வதக்கணும். இதுக்கு வெங்காயம், வரமிளகா எல்லாம் நறுக்கிட்டு இந்த மாவை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை வதக்க போகிறோம். நமக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கூட போடலாம். எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு யாருக்கும் பிடிக்காது. அதனால் வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா நிறையா போடணும். தேங்காய் நம்ம நிறையா போட்டாலும் போதும்னு இருக்கும். சரி, கொலஸ்ட்ரால்னு அளவோட தேங்காய் போட்டிருக்கிறேன். இந்த இருக்குது மாவு. இதெல்லாம் வதக்கிட்டு இந்த மாவை கொட்டி வதக்க போகிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட போகிறோம். கரண்டடுப்பில் தாங்க செய்கிறேன். நல்லா வெடிக்குது. அதில் குறைச்சி வந்துட்டேன். பேசாமல் இந்த கரண்டடுப்பில் கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோங்க. இது ரைஸ் குக்கர். அப்படியே நம்ம இது வச்சுக்கலாம். ஆவி வந்தோன்னே இதில் கொழுக்கட்டை வைக்க போகிறோம். பாருங்கள், இதில் எண்ணெயை தடவிட்டோம். இப்போ இதில் ஆவியில் கொழுக்கட்டையை வேக வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வந்துருச்சுன்னா போதும். வச்சு மூடிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது இப்போ சாஃப்டாக இருந்தால் வந்துடுச்சு. இதுதான் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பேர் வரமிளகா கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுறது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க.